புதிய தலைமுறை சார்பில் சேலத்தில் எந்நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியை சேலம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தமிழ்நாடு முழுவதுமே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து புதிய தலைமுறை சார்பில் பேரணி நடத்தப்பட்டுள்ள இந்த பேரணி எங்கிருந்து எதுவரை நடைபெற்றது, யாரெல்லாம் பங்கேற்றார்கள், விவரம்? நீங்க குறிப்பிட்டது போல சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை ஒவ்வொரு வாக்காளர்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு முன்பு இருந்தே புதிய தலைமுறை பிரத்யேக பேருந்து வாயிலாக மாவட்டந்தோறும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன்படி இன்றைய தினம் சேலத்தில் காலை ஒரு விழிப்புணர்வு பேரணி, எந்நாடு என் ஓட்டு என்ற பெயரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதிய தலைமுறை மற்றும் சின்ன திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜெயராம் கல்லூரி சார்பில் இணைந்து நடத்திய இந்த பேரணியை மாணவ மாணவியர் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கிறார்கள். பேரணியை சேலம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக அவர் மாணவ மாணவியரிடையே வாக்களிப்பதன் அவசியம், அதே போல வாக்களிப்பதில் நேர்மையை கடைபிடித்தல் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய உறுதிமொழியை வாசிக்க மாணவ மாணவியரும் அதை மிகுந்த வரவேற்போடு ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சின்ன திருப்பதி கோவில் திடலிலிருந்து கல்லூரி வளாகம் வரையில் இந்த பேரணி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் பங்கேற்ற வாக்காளர்கள், அதாவது புதிய வாக்காளர்கள் உட்பட அந்த பேரணியில் பங்கேற்ற வாக்காளர்கள், மாணவ மாணவியர் அனைவருமே இந்த பேரணிக்கு மிகுந்த வரவேற்பு தெரிவித்ததோடு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாக்காளர்களிடையேவும் வாக்களிப்பதன் அவசியத்தை மேலும் ஊக்குவிக்கும், அதன் அவசியத்தை ஒரு நம்பகத்தன்மையும் உண்டாக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாலா, நிச்சயமாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தமிழ்நாடு முழுவதும் புதிய தலைமுறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலத்திலும் பேரணி என்பது சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.